வணக்கம் மக்களே, நான் தான் ஜாக்சன். எல்லாருக்குமே சண்டே மார்னிங் குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் லெவலில் நீங்கள் இதுவரை ஒரு 99% இதுவரை இந்த மாதிரி கொஸ்டினை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. சிலாயிசமில் மிஸ்ஸிங் சிலாயிசம் அப்படின்னு சொல்லி ஒன் டைப் ஆஃப் பேட்டர்ன், நியூ பேட்டர்ன் தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி பிக் பில்லியன் வீக் ஆஃபர் எல்லாத்தோடதையுமே திரும்ப ஓப்பன் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நைட்டு 12 மணியோட அது முடிஞ்சிடும். மார்க் டெஸ்ட் 88க்கு, அடுத்து PDF 699க்கு இப்போலாம் ஆஃபர் போட்டிருந்தோம்ல, நிறையா ஒரு 6 நாள் ஆஃபர் போட்டிருந்தோம்ல, எல்லா ஆஃபரையுமே இன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருக்கோம். பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது மாதிரி ராயல் பாஸ் ஆஃபர் 50% இருக்குது. சரிங்களா? இந்த ஆஃபரை இன்னையோட க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ தயவு செய்து கம்மி ப்ரைஸில் உங்களுக்கான நிறைய கண்டென்ட் கொடுக்குறோம், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வெப்சைட் கிராக் வித் ஜாக்கோட ப்ரீமியம் பேக்கேஜே இந்த ராயல் பாஸ் தான். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா CWJ15 கூப்பன் கோடை பை நவ் கொடுக்கும்போது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 50% ஆஃபர் கிடைக்கும். இதை நீங்கள் மொபைல் ஆப்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், வெப்சைட்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 5 lakh நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ நீங்கள் தான் நமக்கு சப்போர்ட் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது குவரிஸ், ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் Jackson_CWJ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ எல்லா ஆஃபருமே கன்ஃபார்மாக இன்னையோட முடிஞ்சிடும். இனி விதிவிலக்கு கிடையாது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் மிஸ்ஸிங் சிலாயிசம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவான், கன்க்ளூஷன் கொடுத்துருவான். நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்குள்ளே Pன்னு கொடுத்துருக்கான், இங்கே ப்ராக்கெட்குள்ளே Qன்னு கொடுத்துருக்கான், இங்கே ப்ராக்கெட்குள்ளே Rன்னு கொடுத்துருக்கான். என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் மிஸ்ஸிங் சிலாயிசம். சரிங்களா? நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த Pன்னு இருக்க இடத்துல இந்த பிரான்ஸ் அப்ளை பண்ணணும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நான் சொல்லித்தரேன் பாருங்க. இப்போ ஆப்ஷன் ஏல Pன்ற இடத்துல பிரான்ஸ் இருக்கா, அப்போ இங்கே பிரான்ஸை அப்ளை பண்ணிக்கணும். Qன்ற இடத்துல என்ன இருக்கு, சில்வர் இருக்கா, அந்த சில்வரை இங்கே அப்ளை பண்ணிக்கணும். ஆர்ன்ற இடத்துல டைமண்ட் இருக்கா, டைமண்டை இங்கே அப்ளை பண்ணிக்கணும். இப்படி அப்ளை பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எல்லாத்தையுமே அப்ளை பண்ணியிருக்கோமா, இப்போ இதுக்கு டயக்ராம் ஃபார்ம் பண்ணணும். ஒன்லி a few brace is bronze. சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா no bronze is gold. அப்ளை பண்ணியாச்சா? அடுத்ததா எனக்கு இப்ப only a few gold is silver. அடுத்தது only a few gold is silver டிராப் பண்ணியாச்சா? இப்போ அவன் கொடுத்திருக்க அந்த ஆப்ஷன் ஏல உள்ள PQR நம்ம அப்ளை பண்ணியாச்சு. சரியா? இப்போ கன்க்ளூஷன் செக் பண்றோம். என்னன்னா Q இருக்க இடத்துல என்ன இருக்கு, சில்வர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை அப்ளை பண்றோம். சம் சில்வர் ஆர் நாட் கோல்டுன்றான். எனக்கு பாத்தீங்கன்னா சம் சில்வர் ஆர் நாட் கோல்டு கிடையாது. சரியா? ஆல் பிரேஸ் பீயிங் டைமண்ட் இஸ் அ பாசிபிலிட்டின்றான். எல்லா பிரேஸுமே டைமண்டா இருக்க முடியுமா? ஆல் பிரான்ஸ் ஆர் டைமண்ட் கொடுத்துருக்கேன், அது போடாம விட்டோம் பாத்தீங்களா? ஆல் பிரான்ஸ் ஆர் டைமண்ட். இப்ப எல்லா பிரேஸுமே டைமண்டா இருக்க பாசிபிளான்னு கேட்கறான். எனக்கு பாசிபிள் தான், எல்லா பிரேஸையும் டைமண்டுக்குள்ள கொண்டு போக முடியும். ஓகே. அடுத்து நோ டைமண்ட் இஸ் சில்வர் இஸ் அ பாசிபிலிட்டியான்னு கேட்கறான். நோ டைமண்ட் இஸ் சில்வர் இஸ் அ பாசிபிளான்னு கேட்கறான். ஆல்ரெடி சம் டைமண்ட் ஆர் நாட் கோல்டுன்னு இருக்கு. எனக்கு அப்ப டைமண்டுக்கும் சில்வருக்கும் அன்னோன் ரிலேஷன். ஸோ அப்போ பாசிபிள் வருமானு கேட்டா எனக்கு பாசிபிள் வரும். சரியா? இப்படி நம்ம அந்த PQR ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கானா, ஏ ஆப்ஷன்ல இந்த மூணையுமே அப்ளை பண்ணி இந்த 3 கன்க்ளூஷனும் கரெக்ட் ஆச்சுன்னா தான் அந்த ஆப்ஷன் கரெக்ட். எனக்கு இப்படி ஒரு இது தப்பாகி 2 கரெக்டானா அந்த ஆப்ஷன் கரெக்ட் கிடையாது. அப்ப இந்த ஆப்ஷன் ராங். புரிஞ்சா? நீங்க ஒவ்வொரு ஆப்ஷன்ல உள்ள அந்த PQR இங்க அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணிட்டு எந்த கன்க்ளூஷன்ல 3மே கரெக்ட் ஆகுதோ நம்ம PQR அப்ளை பண்ணிட்டு அந்த 3மே கரெக்ட் ஆகிற ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்ட். இப்போ ஏ அப்ளை பண்ணோம், நமக்கு கரெக்ட் ஆகல. ஸோ ஆன்சர் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க, டின்னு கொடுத்துருக்கான். இப்போ டி அப்ளை பண்ணி பார்ப்போமா? ஆன்சர் இப்படி. இது பாத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஈஸியா தெரியும், ஆனா டைம் கன்சூமிங் கொஸ்டின். இது இப்படி கொடுப்பாங்க எக்ஸாம் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மிஸ்ஸிங் சிலாயிசம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கணும். இப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட்ன்றாங்க. சரியா? இப்போ அப்ளை பண்ணுவோம். பி இருக்க இடத்துல டைமண்ட் போடணும், டைமண்ட் போட்டாச்சு. Q இருக்க இடத்துல பிரான்ஸ் போடணும், போட்டாச்சு. ஆர் இருக்க இடத்துல சில்வர் போடணும், சில்வர் போட்டாச்சு. சரிங்களா? இப்ப ஸ்டேட்மெண்ட்டுக்கு டயக்ராம் ஃபார்ம் பண்றேன். only a few brace are bronze.
அடுத்து நோ டைமண்ட் இஸ் கோல்டு, அதை விட்டுருங்க. ஆல் பிரான்ஸ் ஆர் டைமண்ட், ஆல் பிரான்ஸ் ஆர் டைமண்ட். இதுல பாத்தீங்கன்னா நோ டைமண்ட் இஸ் கோல்டு, பீக் டைமண்ட் போட சொல்லியிருக்காங்க அந்த ஆப்ஷன்ல. நோ டைமண்ட் இஸ் கோல்டு போட்டாச்சா? அடுத்து ஒன்லி a few gold is silver போட்டாச்சு. இப்ப சம் பிரான்ஸ் ஆர் நாட் கோல்டுன்னு கேட்கிறான். நமக்கு பாத்தீங்கன்னா நோ பிரான்ஸ் இஸ் டைமண்ட்னு சொல்றான். அப்ப நோ டைமண்ட் இஸ் நோ டைமண்ட் இஸ் கோல்டுன்னு சொல்றான். அப்ப நோ பிரான்ஸும் கோல்டு தானே வரும், ஏன்னா டைமண்டுக்குள்ள தானே பிரான்ஸ் இருக்கு. அப்ப நோ பிரான்ஸ் இஸ் கோல்டு வந்து எனக்கு இதுல கரெக்ட் ஆகுது. அடுத்து ஆல் பிரேஸ் பீயிங் சில்வர் இஸ் பாசிபிள்ன்றான். ஸோ பிரேஸுக்கும் சில்வருக்கும் அன்னோன் ரிலேஷன். சரிங்களா? எனக்கு என்ன ரிலேஷன் தெரியாது, இந்த பாசிபிலிட்டி எனக்கு கரெக்ட் ஆகும். சரியா? நோ டைமண்ட் பீயிங் சில்வர் இஸ் பாசிபிளான்னு கேட்கிறான். எனக்கு நோ டைமண்ட் இஸ் சில்வர் வந்து பாசிபிள் வரும். ஆல்ரெடி டைமண்டுக்கும் சில்வருக்கும் அன்னோன் ரிலேஷன். ஸோ நோ டைமண்ட் இஸ் சில்வரான்னு கேட்டா எனக்கு பாசிபிள் வரும். இப்ப புரியுதா? ஒரு ஆப்ஷனை எடுத்து PQRல வச்சு பார்க்குறோம். எந்த ஆப்ஷன் எடுத்து வச்சா எனக்கு இந்த மாதிரி 3 கன்க்ளூஷனும் கரெக்ட் ஆகுதோ அதுதான் என்னோட ஆன்சர். இப்ப புரியுதா எல்லாத்துக்குமே? கிளியரா? ஸோ இதுதான் மிஸ்ஸிங் சிலாயிசம். இது எக்ஸாம்ல கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கிறது. கிளியரா புரிஞ்சா எல்லாத்துக்குமே? ஸோ அடுத்த கொஸ்டின் நீங்களே சால்வ் பண்ணுங்க. இனி சொல்லி தர மாட்டேங்க, ஒன்னு நீட்டா சொல்லி கொடுத்துட்டேன், அழகா சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இதுல எந்த ஆப்ஷன் வரும்ன்றத கமெண்ட் பண்ணுங்க. நான் வெயிட் பண்றேன், கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து என்ன ஆன்சர்னு பார்ப்போம். 2 minutes தான் டைம். டக்கு டக்கு டக்குன்னு ஒவ்வொரு ஆப்ஷனையும் வச்சு பார்க்கணும். இதுல வந்து ஒரு ட்ரிக் இருக்கு. எக்ஸாம்பிள், அந்த ட்ரிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல வந்து P இருக்கு. P இருக்க இடத்துல அவன் வந்து ரெட்மீன் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். அப்ப சம் ரெட்மியே இருக்காதுல்ல. அப்படி நீங்க ஆப்ஷனை எலிமினேட் பண்ணலாம். நான் சொல்ற விஷயம் புரியுதா? இப்போ ஒரு ஆப்ஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் சி ஆப்ஷன் எடுத்துக்கோங்களேன். சி ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் Pல வந்து ரெட்மீன் இருக்கு. சம் ரெட்மியே வராதுல்ல, வேற வேற கேரக்டர் தானே வரும். சம் ரெட்மினே வராதுல்ல. இப்போ ஆப்ஷன் சில பாத்தீங்கன்னா Pல ரெட்மீன் கொடுத்துருக்கானா சம் ரெட்மியே வராது. அப்ப இப்படி எலிமினேட் பண்ணலாம் அந்த ஆப்ஷனை. இதை வந்து நம்ம சால்வ் பண்ணி பார்க்கணுன்ற அவசியமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி சொல்றேன். எப்படின்னா, இப்போ Q இருக்க இடத்துல வந்து மோட்டோ அப்படின்னு ஏதாவது ஆப்ஷன்ல Q இருக்க இடத்துல கொடுத்துருக்கானா நோ மோட்டோ இஸ் மோட்டோனே வராதுல்ல. அப்ப அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஷன் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அதுதான் உங்களுக்கு சொல்ல வரேன். இந்த ஆப்ஷன் சியை வந்து சால்வ் பண்ணியே நம்ம பார்க்க தேவையில்லை. இங்க பாத்தீங்கன்னா P இருக்க இடத்துல ரெட்மி கொடுத்துருக்கான். அப்ப இங்க ரெட்மி P இருக்க இடத்துல போட்டீங்கன்னா சம் ரெட்மி அப்படின்னே ஒரு ஃபார்ம் பண்ண முடியாது. ரெட்மியே இருக்கு, சம் ஏ அப்படின்னு வருமா? வராதுல்ல. ஸோ அப்படி சொல்றேன். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்துருவோமா? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. சரிங்களா? இதுக்கு ஆப்பிள் கொடுத்துருக்கான், Qக்கு என்ன கொடுத்துருக்கான்? ஓப்போ கொடுத்துருக்கான், ஆருக்கு என்ன கொடுத்துருக்கான்? ரெட்மி கொடுத்துருக்கான். இப்போ அதுக்கேற்ற மாதிரி உங்க டயக்ராம் ஃபார்ம் பண்றாங்க. சம் ஆப்பிள் ஆர் ரெட்மி. சரிங்களா? அடுத்து ஒன்லி a few ரெட்மி ஆர் மோட்டோ போட்டாச்சு. அடுத்து என்ன சொல்றான்? நோ மோட்டோ இஸ் ஓப்போ போட்டாச்சு. ஆல் ஓப்போ ஆர் விவோ கொடுத்துருக்கான், போட்டாச்சு. இப்போ கன்க்ளூஷன் செக் பண்ணீங்கன்னா மூணுமே கரெக்ட் ஆகும். ஏன்னா ஆப்ஷன் பீன்றதை வேணா கொடுத்துட்டான ஆன்சரா. ஆல் ஆப்பிள் பீயிங் மோட்டோ இஸ் a பாசிபிலிட்டி எனக்கு கரெக்ட், ஏன்னா அன்னோன் ரிலேஷன். அடுத்து சம் ரெட்மி ஆர் நாட் ஓப்போன்றான். சரிங்களா? சம் பார்ட் ஆஃப் ரெட்மி இஸ் நாட் கண்டிஷன் வித் ஓப்போ எனக்கு இருக்கு, இது கரெக்ட். ஆல் ரெட்மி பாருங்க. ஆல் ஓப்போ பீயிங் ரெட்மி இஸ் a பாசிபிளான்னு கேட்குறான். ஓப்போ எங்கேயோ இருக்கு, ரெட்மி எங்கேயோ இருக்கு, அன்னோன் ரிலேஷன். ஸோ இந்த பாசிபிள் வரும். ஸோ எந்த ஆப்ஷனை நான் எடுத்தா 3 கன்க்ளூஷனும் கரெக்ட் ஆகுதோ அதுதான் இங்க வந்து எனக்கான ஆன்சர். ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி சால்வ் பண்ணுங்க. டப்புன்னு சால்வ் பண்ணுங்க. இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன்ல அந்த எலிமினேஷன் மெத்தட்னு சொல்லி,
இந்த இ ஆப்ஷனை நான் செக் பண்ணவே தேவையில்லை. ஏன் அப்படின்னா ஒன்லி a few ஹைட்ரஜன் ஆர் ஹைட்ரஜன்னே வராதுல. இங்க பாருங்க பி ஆப்ஷன்ல ஹைட்ரஜன் கொடுத்துருக்கான். அப்ப நீங்க இங்க போயிட்டு ஒன்லி a few ஹைட்ரஜன் ஆர் ஹைட்ரஜனே போட முடியாது. அப்ப இந்த மாதிரி ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்க இதுல ஆப்ஷன் எலிமினேஷன் பண்ணிட்டு இப்ப பேலன்ஸ் உள்ள 4 ஆப்ஷனை மட்டும் நீங்க பார்க்கலாம். சரியா? ஸோ இன்னமும் ஒரு ட்ரிக் சொல்லி தரேன் பாருங்க. இதுல 6 இருக்க இடத்துல பாத்தீங்கன்னா வந்து ஹீலியம் ஹீலியம் இருக்கு. சம் ஹீலியம் ஆர் ஹீலியம் இஸ் a பாசிபிலிட்டினே வராதுல. அப்ப இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணலாம். நம்ம இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா 6 இருக்க இடத்துல வந்து ஹீலியம் கொடுத்துருக்கான். சம் ஹீலியம் பீயிங் ஹீலியம் இஸ் a பாசிபிலிட்டினே ஒரு கொஸ்டின் ஃபார்ம் ஆகாதுல. சம் ஏ ஆர் ஏ இஸ் a பாசிபிள் அப்படின்னு வருமா? சம் ஏஆர் வேற கேரக்டர் தான் வரும். சம் ஏஆர் சி இஸ் a பாசிபிலிட்டி, சம் பிஆர் சி இஸ் a பாசிபிலிட்டி, இப்படி வேற வேற கேரக்டர் தான் வரும். ஒரே கேரக்டர் வைக்க மாட்டாங்க. சம் ஹீலியம் ஆர் ஹீலியம் இஸ் a பாசிபிலிட்டினே வராது. அப்ப பாருங்க இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி 3 ஆப்ஷன் நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம். அப்ப இந்த 2க்கு டயக்ராம் மட்டும் நம்ம டிரா பண்ணா போதும். அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா சம்மு? எப்படி எலிமினேஷன் மெத்தட். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இந்த எலிமினேஷன் மெத்தடை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க நிறைய கொஸ்டின்ஸ்க்கு இந்த மாதிரி வந்துச்சுன்னா எக்ஸாம்ல. சரிங்களா? என்ன சொல்றேன்னு நல்லா புரியுதுல எனக்கு. இப்ப பி இருக்க இடத்துல இந்த இ ஆப்ஷனை அப்ளை பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். பி இருக்க இடத்துல போய் ஹைட்ரஜனை போட முடியாதுல்ல. சம் ஹைட்ரஜன் ஒன்லி a few ஹைட்ரஜன் ஆர் ஹைட்ரஜனே ஃபார்ம் ஆகாதுல்ல. ஸோ அதனால இதை எலிமினேட் பண்ணேன். அத மாதிரி 6 இருக்க இடத்துல இங்க ஹீலியம் ஹீலியம்னு கொடுத்துருக்கான். ஹீலியம் சம் ஹீலியம் சார் ஹீலியம் இஸ் பாசிபிலிட்டினே வருமா? ஃபார்ம் பண்ண முடியாது. அப்படி செக்கே பண்ண முடியாது. அதனால இந்த 2 ஆப்ஷனையும் எலிமினேட் பண்ணேன். பேலன்ஸ் 2 ஆப்ஷன் தான். இதை செக் பண்ணோம்னா நம்ம சப்பையா முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி ட்ரை பண்ணி பாருங்க. இதை இப்ப இந்த ஆப்ஷன்ல இதை எலிமினேட் பண்ணலாம். இங்க பாருங்களேன் ஆப்ஷன் 6 இருக்க இடத்துல இங்க ட்ரீன்னு கொடுத்துருக்கான். சம் ட்ரீ ஆர் நாட் ட்ரீ இஸ் a பாசிபிலிட்டி அப்படின்னு வருமா? வராது. ஸோ இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ மற்ற எல்லாத்தையுமே நீங்க சால்வ் பண்ணி தான் ஆகணும். சால்வ் பண்ணி என்ன ஆன்சர்னு சொல்லுங்க டக்குன்னு. எவ்வளவு நேரம் ஓடி இருக்கு? ஸோ ஆப்ஷன் டியை வந்து நீங்க சால்வ் பண்ணி பார்க்கணும் அவசியமே கிடையாது. ஏபிசிஇயை மட்டும் சால்வ் பண்ணி பார்த்தா போதும். எது ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்க டக்குன்னு. ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. சி தான் உங்களுக்கு கரெக்டா வருது. பி இருக்க இடத்துல ஹெப்ஸ், கியூ இருக்க இடத்துல ட்ரீ, ஆர் இருக்க இடத்துல பிளான்ட் போட்டீங்கன்னா அந்த 3 கன்க்ளூஷனும் கரெக்ட் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கான ஒரு ஹோம்ஒர்க் சம். ஸோ இந்த சம்முக்கு என்ன ஆன்சர், எந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஏ வருமா, பி வருமா, சி வருமா, டி வருமா, இ வருமானு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் சம். ஸோ இதுல எது ஆன்சர் வரும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. எலிமினேஷன் மெத்தட் அப்ளை ஆகுதான்னு பாருங்க. அப்படி அப்ளை ஆகலைன்னா 5ஐயுமே நீங்க சால்வ் பண்ணி பார்த்து அதுக்கு எது ஆன்சர் வருதுன்னு சொல்லணும். ஸோ உங்களிருந்து விடுபடுறது உங்கள் ஜாக்சன். ராயல் பாஸ் ஆஃபர் இன்னைக்கு நைட்டோட முடிஞ்சிடும். யூஸ் பண்ணிக்கோங்க. டின் டின் டின்.